என்னண்ணா இவ்வளோ தண்ணியில மெதுக்குறோம் வந்து யாருமே வந்து பார்க்கல யாருமே இன்னும் எதுன்னு விசாரிக்கல. நாங்கெல்லாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். குழந்தைப்பா பிறந்த குழந்தையிலேருந்து 2 வயசு குழந்தை வரைக்கும் அங்கே பைத்தியா இருக்குது. இன்னமும் யாரும் வந்து விசாரிக்கல. சொல்லு 150 ரூபாய்க்கு ஒரு வீட்டுக்கு 150 ரூபாய்க்கு. அது கூட கடையில எதுவுமே இல்லைன்னு அனுப்பிடுறாங்கப்பா. ஒவ்வொரு கடை எப்போ தெரியுமா போனேன் 6 மணிக்கு போனேன். 50 ரூபாய்னு வித்தாக்கா நாங்களாம் என்ன பண்ணுவோம்? அந்த 50 ரூபாய் கூட கிடையாது இப்போதைக்கு. எப்பா 6 மணிக்கு போயிட்டு நான் இப்போதான்ப்பா வரேன். இந்த டீ தூள் இல்லை, இந்த காப்பி தூள் 2 ரூபாய் காப்பி தூள் கிடைக்கல. 1 ரூபாய் கிடைக்கல. அவ்வளோ ரூபா வர யாருமே இல்லை. போடு போடு சீரம் போடு. சரி நட எடுக்க சொல்லு. மாசமாகிற குழந்தைங்க நல்லது தாய் இல்லை. அவர் எப்படி வந்து விசாரிக்கல எதிர கவனிச்சது. அதோ அந்த குழந்தை ஒன்று அவங்க சுகர் பேஷண்ட்டு. யாருமே இன்னும் எதுன்னு வந்து பார்க்கலப்பா. இங்கே யாரா வந்து பார்த்தாங்களா என்னான்ட்டு கேட்குறாரு தம்பி. யாரும் வந்து பார்க்கல. இந்த மாதிரி லோல் பட்டுனுக்குறோம். அதுதான் இப்போ உன்னை கேட்க சொன்னது. நைட்லேருந்து இந்த புள்ள பசி அழுவுது. அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லுங்க. அந்த கை குழந்தை ஒரு பால் இல்லாத அது இதுவாகுது. இவரால் நடக்க முடியாது. இவருக்கு ஒரு எதனா ஒரு டீ தான் சொல்லுப்பா. சொன்னா நம்ம ஊமையானா படிக்க ஒரு 4 வார்த்தை தெரிஞ்ச நாங்க வாய்ப்பு பேச வராது நம்மளுக்கு. 4 பேர் பேசினாப்ப இது ஒதுங்குது. பெட்ஷீட் கூட யாரும் கொடுக்கல. சின்ன பட்டன் கிடையாது, தண்ணி கூட கிடையாது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம்பா. நாங்க நேத்துல இருந்து ரொம்ப சிரமப்பட்டு கிடக்குறோம். பக்கத்து பாத்ரூம் போக முடியல, தண்ணி கிடைக்கல, சாப்பாடு இல்லை. எங்களுக்கு ஒரு பண்ணு கூட யாரும் கொடுக்க எங்களுக்கு ஆள் கிடையாது. சாப்பாடே எல்லாமே எங்கள் வீட்டில் மெதுக்குது. ஒன்று கூட ஒரு உருப்படியாக இல்லை. ஒரு சாமான் தட்டு கூட துணிமணிலேருந்து விட்டுட்டு வந்து உட்காந்துக்கிறோம். இந்த ஊர் கவுன்சிலர் என்ன ஏதுன்னு கூட வந்து கேட்கல. இன்னும் ஒரு பாத்ரூம் இல்லை, ஒன்றும் இல்லைப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துக்கிறோம். நேற்று வந்தவங்க நம்ம சாப்பிட்றதுக்கு கூட ஒன்றும் வழி இல்லை. ஒன்றும் சாப்பிடவும் ஒரு டீ தண்ணி உட்காந்துக்கிறோம். எல்லாரும் இங்கே யார் கூட 6 மணிக்கு போந்த தண்ணி என்ன வரைக்கும் 6 மணிக்கு வந்த தண்ணி இன்னும் இது மட்டும் இன்னும் ஒன்றுமே சாப்பிடாது உட்காந்துக்கிறோம்பா. இன்னும் ஒரு காப்பி தண்ணிக்கு இல்லை, ஒன்றுமே இல்லை. உட்காந்து வேடிக்கை பார்த்துன்னுக்குறோம். நடவடிக்கை எடுப்பாங்க, இதை பார்த்துட்டு எடுப்பாங்க. இந்த மழையால எங்களுக்கு தண்ணி சாப்பாடு வசதி இல்லை. இந்த மழையால எங்களுக்கு சாப்பாடு வசதி இல்லை. எந்த ஒரு அத்தியாவசிய பொருளும் கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சாலும் ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. எப்படி தான் நாங்கள்லாம் வாழுறது? இதுக்கு ஒரு ஏதாவது ஒரு முயற்சி எடுக்க வேண்டாமா? தயவுசெய்து வந்து முயற்சி எடுங்க. கரண்ட் வசதி இல்லை. ஃபோனுங்க யாருக்குன்னா தொடர்பு கொள்ளனா கூட ஒரு தொடர்பு கொள்றதுக்கு ஒரு சார்ஜர் இல்லை, நெட்வொர்க் இல்லை. எந்த ஒரு ஏர்டெல் ஆகட்டும், வோடஃபோன் ஆகட்டும், ஜியோ ஆகட்டும், எதுக்கும் ஒரு நெட்வொர்க் இல்லை. இப்படிலாம் இருந்தால் எப்படி நாங்கள் வாழுறது? எங்களுக்கு ஒரு வாழ்க்கை ஒரு ஆதாரமே இல்லாமல் இருக்கிறோமே நாங்கள். எங்களுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி எங்கள் வாழ்வுக்கு ஒரு வழி கொடுங்க. நான்தான்பா. எப்பா சொல்லுப்பா. அதான் அங்கே தான் போயிட்டுருக்கேன். பார்த்தாருன்னா தர வாய்ப்பு இருக்கு. பார்த்தாருன்னா தருவாரு. ஞாபகம் இருக்கா? போன முறை வந்தேன். போன முறை கம்மி மீன்லாம் போச்சுலடா. போன முறை இந்த வாட்டி மீன் தான் வந்துச்சுடா வீட்டுக்குள்ள. எப்படி எங்கேருந்து வருது? எதனா பேசுங்கடா. ஐயோ கைஸ், இது நம்ம நண்பர் வீடு தான். சரவணா, கார்த்திக்.
போன முறை ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்தது. அது இந்த முட்டிக்கு கீழே கொஞ்சம் அவ்வளோ இருந்தது, மீன்லாம் ஓடிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இடுப்பு வரைக்கும் தண்ணி. இங்கே வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், கட்டில் தான். இந்த கட்டிலுக்கு கீழே சொல்ல மரத்தில் வந்து அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வந்திருக்கு. நிறைய பேர் இந்த வீடு பார்க்கலாம். உங்களால் முடிஞ்சது வந்து ஜனங்களுக்கு, நம்ம மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். தப்பில்லை, எதுவுமே இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணணும். அப்போ தான் வந்து ஜனங்களோட கஷ்டமும் உங்களுக்கு புரியும். சரிங்களா? அப்படியே வந்து மொட்டை மாடி வீடு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம அடுத்தடுத்து அப்படியே போவோம். மதுக்கிறான் கப்பாம்பூச்சி. நம்ம அண்ணன் வீடுதான். ஃபுல்லா முட்டிக்கு மேல படம் வரைக்கும் வந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. நம்ம அண்ணன் வீடுதான். நம்ம அண்ணன் தான். தொட வரைக்கும் வந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அண்ணன் மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் சொல்ல இருக்கு. தெரியுதுங்களா? நான் கட்டில், இந்த கட்டிலெல்லாம் என்னால் தூக்கவே முடியாது. அசால்ட்டா ஒரு கையில், இங்கே பாருங்க, ஒரு கையில் தூக்குறேன். ஒரு சுண்டு வரையில தகுறேன். ஃபுல்லாக அப்படியே வந்துருக்கு. கிச்சன் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இது கிச்சன் தானே? கிச்சன். இந்த கிச்சனுக்கு இல்லைங்க பாருங்க எவ்வளோ தண்ணி. ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்க போனாங்க, பால் விலை 60 ரூபான்னு விற்குது. ஒரு எண்ணெய் பாக்கெட்டு 65 ரூபான்றாங்க, 1/2 கிலோ எண்ணெய் பாக்கெட்டு. இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி தான் வாங்குறது? ஏதாவது நம்ம மக்களே நம்மளுக்கு அந்த மாதிரி உபத்திரம் பண்றாங்க. 1 கிலோ வெங்காயம் 100 ரூபான்னு சொல்றாங்க. எப்படி வாங்குறது? நாங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். ஒரு சாப்பாடு வசதி கவர்மெண்ட் எடுத்துட்டு வரோம், அது கூட எடுத்துட்டு வரல. ஏதாவது ஒன்று பண்ணுங்க. விளக்கு இல்லை, ஒரு வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறோம் நாங்கள். எப்படி இந்த தண்ணியில் எப்படி போகிறது வருது? நாங்கள் குழந்தை குட்டிங்கெல்லாம் வச்சுட்டு ரொம்ப அவசரப்படுறோம். ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க.